என் பேர் வந்து குமாருங்க. ஊர் களிமேடுங்க. தஞ்சாவூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் சின்ன வில்லேஜ் தான். நான் வந்து இந்த தொழில் வந்து 2006 ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2008 வேற ஒரு கம்பெனி மிஷின் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2011 வந்து குபேட்டா வந்து மாயவரத்துலேருந்து வந்து எனக்கு ரெண்டுக்கு ஓட்டினாங்க. அது பார்த்தா மிஷின் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2012 நான் சொந்தமாக மிஷின் வாங்கினேன் 6 அதுக்கப்புறம் கண்டினியூவாக அதுலேருந்து 2011 இப்போ 2024 வரைக்கும் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ இது 40வது வண்டி இப்போ ஓடிட்டு இருக்கிறது என்கிட்ட. இந்த வண்டி வந்து முத 2011 வாங்கின வண்டி. இது அது கண்டினியூவாக இதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வண்டி 2 வண்டி நான் வாங்கிட்டு தான் இருக்கேன். நான் இந்த குபேட்டா கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஹார்வெஸ்ட்ரு, 4 வீல் டிரைவ், டிராக்டரு இது எல்லாமே வந்து இப்போ எல்லாமே டோட்டலாக குபேட்டா குடும்பமாகிடுச்சு. என்னது 21 வந்து வாக்புகேன் ஒரே டயத்தில் 3 வண்டி வாங்கினேன். அது நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நியூ மாடல் வேறு வந்திருக்கு. அதுவும் புக் பண்ணியிருக்கேன். இந்த மாதத்தில் எப்படி வந்தாலும் வந்தோன்னா இன்னும் என்ன வருதோ அது எல்லாமே குபேட்டா கம்பெனியில் வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். என்னோடய வளர்ச்சி அபாரமாக இருக்குது குபேட்டா வந்ததுக்கப்புறம். மற்ற கம்பெனி நான் யூஸ் பண்ணும்போது புஷ்ராடு கிளா வந்துமே வந்து ஒரு செட்டு வந்து 1950 ரூபா மற்ற கம்பெனி வண்டிங்களுக்கு. இதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு 650 ரூபா புஷ்ராடு ப்ளஸ் கிளா வந்து 90 ரூபா, மொத்தம் 750 முடிஞ்சு போயிடுது. ரெண்டாவது நாங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுறதுனால அந்த 200 மணி நேரம் ஓடிச்சுன்னா அங்கே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பாதி காஸ்ட்டு கூட வரல. அதனால தான் இந்த வண்டி லைஃபும் நல்லா இருக்குது, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்றதுனால இந்த வண்டியை நாங்கள் விரும்பி வாங்கிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் மற்றது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் ஹையாக இருக்கிறதுனால நாங்கள் அதுக்கிட்ட போகிறதில்ல. மற்ற வண்டிக்கு இந்த வண்டிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஏக்கரேஜ் நம்ம கவர் பண்ணி ஓட்டும் போது 2.5 லிட்டர் டீசல் ஆகும். 2.5 லிட்டர் டீசல்னா 250 ரூபா ஆகும் காஸ்ட்டு ஒரு ஏக்கருக்கு. மற்ற வண்டி 4 லிட்டர் ஆகும், 4.5 லிட்டர் ஆகும். அது 500 ரூபா கிட்ட வந்துடும் உங்களுக்கு. அதனால அதுலேயும் நமக்கு சேவ் ஆகுது. ரெண்டாவது இறக்குனா வந்து 6 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 8 ஏக்கர் 9 ஏக்கர் ரீச் பண்ணிடலாம். 8 ரூபா இருந்தால் 12 ஏக்கர் 13 ஏக்கர் ரீச் ஆகல. வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும். இது சர்வீஸு ஸ்பாட்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸ்பாட்ஸ் இன்றைக்கி இப்போ வண்டி பிரேக் டவுன்னா உடனே ஃபோன் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் வந்துடுவாங்க. அப்படியே மீறி போனால் 24 மணி நேரத்தில் வந்துடுறாங்க. ஏன்னா ஸ்பேரோடய வந்து அவங்களே மாற்றி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லைன்னா நம்ம எது போகுதோ அதை நம்ம வீட்டிலே வாங்கி வச்சு நம்மளே மாட்டிக்கலாம். ஈஸி மெக்கானிசம் தான். இது ஒன்றும் பெருசு கஷ்டமானது கிடையாது. இல்லை, இது நல்லா இருக்கிற வசி தான் நாங்கள் வண்டிக்கு தொடர்ந்து நாங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கோம். நல்லா இல்லைன்னா வேறு கம்பெனிக்கு மாறிடுவோம். நல்லா இருக்கிறதுனால இதிலே இருக்கோம், கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வந்து ட்ரே நர்சரிங்க. இங்கே வந்து என்னட்டு ட்ரே வந்து 35,000 ட்ரே இருக்குது. இது எல்லாம் வந்து 90% வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். அவங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் அப்படியே நிப்பாட்டிடுறோம். இது ஆட்கள் பற்றாக்குறை இங்கேயும் வந்துருச்சு. 40 ஆள் இந்த இடத்துல இப்போ 20 ஆள் தான் இருக்குது. இது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி போகணுன்னாலும் ஆள் இருந்தால் தான் செய்ய முடியும். இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு போடுறோம், நார்மலாக விட்றதும் விட்டுக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் வந்து கஸ்டமருக்கு வந்து இன்டீரியராக வயலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே நான் வந்து மேட்னர் சரி விட்டு அங்கேயும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து லாங் கிராப்புங்க, ADT 51. இதோட வயசு வந்து 165 நாள். இந்த மாதத்துக்கு இந்த பட்டம் தான் இந்த பட்டத்துக்கு இதுதான் இப்போ போடுவாங்க. ஆகஸ்ட் ஃபுல்லாக செப்டம்பர் 15 வரைக்கும் இப்போ இந்த நெல் போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாள் குறைவா உள்ளது 130 நாள் வயசு உள்ள நாற்று போடுவாங்க. ஆள் பற்றாக்குறையினால தான் இந்த மாதிரி மெத்தட் மிஷின் அளவுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே மாறி. இது 50 ஆள் வேலையை 5 ஆள் செஞ்சுட்டு போயிடலாம். அவ்வளோ ஈஸியாக போயிடும் இந்த வேலை. நன்றி, வணக்கம்.